இலங்கையை உலுக்கிய அக்குரகொட துப்பாக்கி சூட்டின் பரபரப்பு காட்சிகளால் வசமாக சிக்கிய முக்கிய புள்ளி. பலாங்கொடை கஸ்ஸப்பதேரரின் அப்பட்டமான பொய்களை அம்பலப்படுத்திய அரசியல்வாதி. அனுர அரசு நீதிமன்ற கட்டமைப்பை அரசியல் மயப்படுத்த பார்க்கின்றது கொந்தளிக்கும் நாமல் ராஜபக்ச. தீயில் சிக்கி கனடாவில் தமிழ் இளம்பெண் உயிரிழப்பு. 13 வயது சிறுமி துஷ்பிரயோகம், திருமணமான இளைஞன் அதிரடி கைது. ஆஸ்திரேலிய வேலைவாய்ப்பு என 35 லட்சம் மோசடியில் சிக்கிய இளைஞர்கள். மக்களுக்கு ஜனாதிபதியின் அவசர வேண்டுகோள். வவுனியாவில் 3 மாதங்களாக ஆசிரியர் மாயம். செய்திகளை தொடர்ச்சியாக தெரிந்து கொள்ள நியூஸ் பெஸ்ட் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நேற்று மாலை 5 மணியளவில் அக்குரகொடவில் சட்டத்தரணி மற்றும் அவரது மனைவி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பதிவான சிசிடிவி காட்சிகள் இப்பொழுது வெளியாகியுள்ளது. குறித்த சம்பவம் இலங்கையை பரபரப்பில் ஆழ்த்தியுள்ள நிலையில் குறித்த காட்சியில் சட்டத்தரணி செலுத்தி செல்லும் வாகனத்துக்கு முன்னால் துப்பாக்கிதாரிகள் தங்கள் வாகனத்தை இடைமறித்து நிறுத்துகின்றனர். சம்பவம் தொடர்பில் போலீசாரின் முதற்கட்ட விசாரணைகளில் பல அதிரடி தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறித்த துப்பாக்கிதாரிகள் தங்கள் வாகனத்தை இடைமறித்து நிறுத்திய போது அதன் பின் காரில் இருந்து முகமூடியோடு இறங்கிய 2 துப்பாக்கிதாரிகளும் காருக்குள் இருந்த சட்டத்தரணி மற்றும் அவரது மனைவி மீது சரமாரியாக 10 தடவைக்கு மேல் தாக்குதலை நடத்திவிட்டு தப்பி செல்லும் காட்சிகள் இப்பொழுது வெளியாகியுள்ளது. சம்பவ இடத்திலேயே காரில் இருந்த தம்பதியினர் உயிரிழந்ததோடு உயிரிழந்தவர்கள் பிடிகளவை சேர்ந்த மல்வாராட்சி என்ற சட்டத்தரணி மற்றும் அவரது மனைவி. குறித்த படுகொலை சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் போலீஸ் சிறப்பு படை உட்பட 10 குழுக்கள் வேகமான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. இந்த நிலையில் கொல்லப்பட்ட சட்டத்தரணி பிரபல பாதாள உலக குற்றவாளி கரந்தனிய சுத்தா என்பவரின் வழக்குகளில் முன்னிலையாகி வந்தவர் என்பதோடு தனது கட்சிக்காரரான கரந்தனிய சுத்தாவின் எதிரியான லொக்குப்பேட்டி குழுவினருக்கு கரந்தனிய சுத்தாவின் ரகசிய தகவல்களை அவரது சட்டத்தரணி கசிய விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த துரோகத்தினால் ஆத்திரமடைந்த கரந்தனிய சுத்தாவின் நேரடி திட்டமிடலிலேயே இந்த இரட்டை கொலை நடந்திருக்கலாம் என பாதுகாப்பு பிரிவினர் இப்பொழுது கருதுகின்றனர். இந்த கொடூர சம்பவத்துக்கு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தனது வன்மையான கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. நாட்டின் சட்டத்தின் ஆட்சிக்கு இத்தகைய தாக்குதல்கள் பாரிய அச்சுறுத்தல் என்றும் தாமதமின்றி குற்றவாளிகளை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். எதிர்காலத்தில் சட்டத்தரணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய அதிகாரிகள் உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளதோடு இலங்கையில் இந்த ஆண்டில் இதுவரையான குறுகிய காலப்பகுதியில் 7 துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதோடு சம்பவங்களில் இதுவரை 7 பேர் உயிரிழந்துள்ளதும் 4 காயமடைந்துள்ளமையும் மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. பலாங்கொட கஸ்ஸப்பதேரர் தாம் மிரட்டியதாக கூறியது கடும் பொய் என பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் குறித்து வழக்கில் கடந்த ஜனவரி 14ஆம் தேதி விளக்கமறியலில் வைக்கப்பட்ட பலாங்கொடை கஸ்ஸப்பதேரர் 28 நாட்களுக்கு பின் நீதிமன்றத்தினால் கடந்த 11ஆம் தேதி பிணையில் விடுவிக்கப்பட்டதை தொடர்ந்து இவர் கடந்த 12ஆம் தேதி ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடத்தி முக்கியமான பல விடயங்கள் குறித்து தெரிவித்திருந்தார். அதில் அரசாங்க தரப்பு பிரதிநிதிகள் தமக்கு குறித்த சம்பவத்தோடு தொடர்புடைய ஏனைய தேரர்களுக்கு அழைப்பு விடுத்து கடும் அழுத்தத்தை கொடுத்ததாக தெரிவித்திருந்தார். தேரரின் குறித்த கருத்து குறித்து பிரதி அமைச்சர் தெரிவிக்கையில் என்னை பற்றி ஊடகங்களுக்கு பொய்யான கூற்றுக்களை கூறுவதன் மூலம் பலாங்கொடை கஸ்ஸப்பதேரர் எதிர்பார்க்கும் உள்நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்ளவே முடியாது என்றும் நானோ எனது பிரதிநிதி ஒருவரோ பலாங்கொடை கஸ்ஸப்பதேரருக்கு தனிப்பட்ட முறையில் ஒருபோதும் தொலைபேசி அழைப்பை மேற்கொள்ளவில்லை என்றும் பொய் பேசுவதை தவிர்த்தல் என்ற வாசகத்தை எமக்கு கற்றுக் கொடுப்பவர்களே கௌரவ தேரர்கள். இது ஒரு அப்பட்டமான பொய் என்பது கஸ்ஸப்பதேரருக்கு நன்றாக தெரியும் என்றும் கூறியுள்ளார். நீதிமன்ற கட்டமைப்பை அரசியல் மயப்படுத்த அரசாங்கம் முயற்சி செய்வதாகவும் இது தவறான செயற்பாடு என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு மக்களுக்கு பல வாக்குறுதிகளை வழங்கியிருந்தது. ஆனால் அந்த வாக்குறுதிகள் ஒன்றும் இதுவரையில் நிறைவேற்றப்படவில்லை என்று கூறிய நாமல் மாறாக அரசியல் பழிவாங்கல்களுக்கு மாத்திரமே முன்னுரிமை வழங்கப்படுகின்றது என்றும் எம்மை சிறைக்கு அனுப்புவதாலோ அல்லது நெருக்கடிக்கு உள்ளாக்குவதாலோ பொருளாதார நெருக்கடிக்கு அரசாங்கத்தால் தீர்வு காண முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளையும் இவர்களால் நிறைவேற்றவும் முடியாது. மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு விரைந்து தீர்வு காண வேண்டும் என்று அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கிறோம் என்றும் கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கோரள 2022ஆம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்டார். குற்றவாளிகளுக்கு நீதிமன்றம் தற்போது மரண தண்டனை வழங்கியுள்ள விடயம் உண்மையில் வரவேற்கத்தக்கது என்றும் கூறியுள்ளார்.
கனடா ஒன்டாரியோவில் உள்ள லோயாலிஸ்ட் டவுன்ஷிப் பகுதியில் இளம்பெண் தனது வீட்டில் உண்டான தீயில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ள சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. குறித்த பெண் தனது தாய்க்கு தொலைபேசி மூலம் அழைப்பு எடுத்து, அம்மா, நம் வீட்டில் தீ பற்றி எரிகிறது, கதவையும் தீ சூழ்ந்துள்ளதால் என்னால் வெளியே வர முடியவில்லை, என்னை காப்பாற்றுங்கள் என்று பயமுடன் கத்தியுள்ளார். தொலைபேசியில் மகளின் அழைப்பை கேட்டதும் உடனே காரில் வீட்டுக்கு சென்று தீ சூழ்ந்த வீட்டை பார்த்தபோது மகள் உயிரிழந்து கிடந்ததை மட்டுமே தாய் பார்த்துள்ளார். வீட்டில் எப்படி தீ பற்றியது, சம்பவத்திற்கு காரணம் என்ன என்பதற்கான தகவல்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. இளம் பெண்ணை இழந்த துயரத்தில் குடும்பத்தினர் அவரது கடைசி வார்த்தைகளை நினைத்து தினமும் கண்ணீர் வடித்து வருகின்றனர். குறித்த சம்பவம் தொடர்பில் அந்த நாட்டு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். 13 வயது சிறுமியை மொனராகல புத்தள பகுதியில் பாலியல் சீண்டல் செய்த குற்றச்சாட்டில் புத்தள ரஜமாவத்தையை சேர்ந்த 37 வயதுடைய திருமணமான நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் அவசர அழைப்பு இலக்கத்துக்கு கிடைத்த தகவலை தொடர்ந்து சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியாவில் வேலைவாய்ப்புகளை பெற்றுத்தருவதாக கூறி கோடிக்கணக்கில் பண மோசடியில் ஈடுபட்ட 2 இளைஞர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கண்டி நகரில் விசா ஆலோசனை மையம் ஒன்றை நடத்தி வந்த குறித்த இளைஞர்கள் அதன் ஊடாக ஆஸ்திரேலியாவுக்கு ஆட்களை அனுப்புவதாக கூறி பலரிடம் பணத்தை வாங்கியுள்ளனர். கம்பஹா பிரதேசத்தை சேர்ந்த ஒருவரிடமிருந்து மட்டும் 35 லட்சம் ரூபாய் பெற்றுள்ளதோடு வாக்குறுதி அளித்தபடி வேலை பெற்றுக் கொடுக்காமல் ஏமாற்றியதாக பணியகத்துக்கு முறைப்பாடு கிடைத்துள்ளது. முறைப்பாட்டின் அடிப்படையில் குறித்த நிறுவனத்தை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் அதிகாரிகள் சுற்றி வளைத்த போது அந்த நிறுவனம் பணியகத்தின் எவ்வித செல்லுபடியாகும் அனுமதி பத்திரமும் இன்றி இயங்கி வந்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அங்கிருந்து 7 வெளிநாட்டு வேலை ஒப்பந்தங்கள், 5 கடவுச்சீட்டுகள் மற்றும் பணப்பற்று சீட்டு புத்தகங்கள் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளது. குறித்த மோசடியில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டவர்கள் கம்பளை மற்றும் தலவத்துவோயா பிரதேசங்களை சேர்ந்த 23 வயதுடைய 2 இளைஞர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் நேற்று கண்டி நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்காக பணம் செலுத்தும் போது அந்த நிறுவனம் பணியகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்துமாறு பொதுமக்கள் இப்பொழுது கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். நாட்டின் எந்தவொரு பகுதியிலும் நடக்கும் மது மற்றும் போதைப்பொருள் குற்றங்கள் தொடர்பில் மதுவரி திணைக்களத்திற்கு தகவல்களை 1913 என்ற அவசர இலக்கத்தின் மூலம் தெரிவிக்குமாறு மக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. தற்போதைய அரசாங்கத்தின் அரச நிறுவன நவீனமயமாக்கல் திட்டத்தின் கீழ் மதுவரி திணைக்களத்தின் நவீனமயமாக்கல் மற்றும் மறுசீரமைப்புகளுக்கு உயர் ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பதாக பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். மதுவரி திணைக்களத்தின் வரி வருமானத்தை அதிகரித்தல் மற்றும் கட்டமைப்பு ரீதியான மறுசீரமைப்புகளுக்கான செயற்பாட்டு குழுவின் கூட்டம் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் நிசாந்த ஜெயவீர மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க ஆகியோரின் தலைமையில் நடைபெற்றது. தற்போதைய சமூக மற்றும் தொழில்நுட்ப போக்குகளுக்கு ஏற்ப மதுவரி கட்டளை சட்டத்தை திருத்தும் பணிகளை விரைவுபடுத்தவும் அடுத்த 2 வாரங்களுக்குள் திருத்தங்களை நிறைவு செய்து சட்டவரைஞருக்கு அனுப்பி வைக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. அத்தோடு நாட்டின் சட்டவிரோத மது வியாபாரம் தொடர்பான குற்றங்களை தடுப்பதில் பொதுமக்களின் ஆதரவை பெற எந்தவொரு பகுதியிலும் நடக்கும் மது மற்றும் போதைப்பொருள் குற்றங்கள் குறித்த தகவல்களை 1913 என்ற அவசர இலக்கத்தின் மூலம் மதுவரி திணைக்களத்துக்கு தெரிவிக்குமாறு மதுவரி திணைக்களத்தின் வரி வருமானத்தை அதிகரித்தல் மற்றும் கட்டமைப்பு ரீதியான மறுசீரமைப்புகளுக்கான செயற்பாட்டு குழு பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. 2 முச்சக்கர வண்டிகள் ஹேட்டன் நுவரெலியா பிரதான வீதியில் நேருக்கு நேர் மோதி ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். நேற்று மாலை கொட்டகலை நுவரெலியா பிரதான வீதியில் சென்ட்கிளையர் நீர்வீழ்ச்சிக்கு அருகில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதோடு கொட்டகலை பகுதியிலிருந்து தலவாக்கலை பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்த முச்சக்கர வண்டியொன்றும் தலவாக்கலையிலிருந்து கொட்டகலை நோக்கி சென்று கொண்டிருந்த முச்சக்கர வண்டியுமே இவ்வாறு நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. கொட்டக்கலை நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டியின் சாரதி கடும் காயங்களுக்கு உள்ளாகி 1990 என்ற அவசர நோயாளர் காவு வண்டியின் ஊடாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். சம்பவத்தில் 2 முச்சக்கர வண்டிகளுக்கும் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா நொச்சிமோட்டை பகுதியைச் சேர்ந்த ஆசிரியர் ஒருவர் கடந்த 3 மாதங்களாக காணாமல் போயுள்ளதாக அவரது குடும்பத்தினர் ஓமந்தை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளனர். 36 வயதுடைய ஆண்டனி ஜோ என்பவரை குறித்த ஆசிரியர் என்பதோடு கடந்த டிசம்பர் மாதம் வழமை போல் வீட்டிலிருந்து பாடசாலைக்கு புறப்பட்டு சென்ற நிலையில் மீண்டும் வீடு திரும்பவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர் காணாமல் போனது முதல் இன்று வரை அவரது தொலைபேசியும் இயங்கவில்லை என்றும் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பல இடங்களில் தேடியும் அவர் குறித்த எந்த தகவலும் இதுவரையில் கிடைக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் ஓமந்தை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.